சூடான் நாட்டுல மரக்கறி சந்தையில வான்வழி தாக்குதல கிட்டத்தட்ட 58 ல இருந்து 70 பேர்கிட்ட செத்துருக்காங்களாம். இது நேத்தியா நியூஸ். சூடான் நாட்டுல 2021 ராணுவம் தான் ஆட்சியை கைப்பற்றி இருக்கு. இந்த ராணுவ ஆட்சியில ஒரு சின்ன குளறுபடி உண்டு. துணைத் தலைவரா மெயின் தலைவரா ஆட்சி செய்யணும் வேண்டி. இதுல 2 தலைவர் கீழையும் 2 அணியா பிரிஞ்சு சூடான் நாட்டுக்குள்ள மாறி மாறி அவங்களுக்குள்ளேயே சண்டை பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த தலைவர் பன்னாடையும் துணைத் தலைவர் பரதேசியும் யாருன்னு தெரியல. 2 சனியங்களும் சேர்ந்து மாறி மாறி அவங்களுக்குள்ளேயே சண்டை பிடிச்சுக்கிட்டதுல தேவையில்லாம பொதுமக்களோட உயிர் தான் பலியாகுது. இந்த நாட்டுல மட்டுமில்ல, எல்லா நாட்டிலையுமே இதே பிரச்சனை தான். யார் யாருக்கோ சண்டையில யார் யாரோ பாதிக்கப்படுற மாதிரி பெரிய பெரிய தலையெல்லாம் பிரச்சனை எடுத்து போட்டு விடுறானுங்க. ஆனா பாதிக்கப்படுறது அன்றாடம் பானுக்கும் வழி இல்லாம பரதேசி மாதிரி தெரியுற நாங்க தான் பாதிக்கப்படுறோம். இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா, எல்லா உலக நாட்டு தலைவர்களையும் ஒரு இடத்துல வாங்கட சாப்பாடு தரோம் கூப்பிட்டு வச்சு மொத்தமும் பச்சை மட்டியார் சனியங்களை குறுக்கால போன தரத்துறாங்களோட நாக்கையும் மூக்கையும் வெட்டி விட்டாலே காணும் உலக நாட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். இவனுங்களுக்கு கிடைக்கிற சுகபோக வாழ்க்கையில நல்ல கிறந்தி சாப்பாடுகளை திண்டு போட்டு சொரிச்சு தாங்க முடியாம யாரையாச்சும் கூப்பிட்டு சொறி கதை கதைச்சு அவனுங்க எங்களை சொரிஞ்சு விட்டுட்டு போயிடுவானுங்க. இப்படி பகுதி எங்களை போட்டு சிப்பிலி ஆட்டுறதுக்கு பேசாம அணுகுண்ட வேண்டி ரஷ்யாவோட ஆழமான குறிக்குள்ள போட்டு விடுங்கடா. உலகமே வடிச்சு சிதறட்டும் நாசமா பண்ணுவாங்களா.